வெல்கம் டு யோகா திலாக். இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி உளுத்தம் பருப்பு போண்டா எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உளுத்தம் பருப்பு மாவு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு கிண்ணத்தில். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா உரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எண்ணெய் அடுப்பு மேலே எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா சூடு பண்ண. ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக செலவாகக்கூடாதுனாக்கா நம்ம தேவையான எண்ணெயை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றினீங்களா எண்ணெய் நம்மளுக்கு கூடி வரும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக குடிக்காது. ஏன்னா எண்ணெய் அதிகமாக இருக்கிறப்போ சீக்கிரமாக போண்டாவும் வெந்துடும். அதனால தான் இப்போ நம்ம போண்டாவை அது எண்ணெய் காஞ்சவொடனே மாவு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போண்டாவாக சேர்ப்போம் இல்லையா, அதனால் உருண்டையாக நம்ம ஓட்டுறோம். அதுவும் இல்லை நீங்கள் இதையை வடையாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வடை வேணுனாலும் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டால் வடை, ஓட்டை இல்லாமல் போட்டிங்கன்னா போண்டா, அது மாதிரி தானே. அதுக்கப்புறமா நல்லா வேக விடுங்க. வேக வச்சுட்டு அப்புறமா நல்லா பொன்னிறமாக வரப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. அதை கூட நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. பாய்.